கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்ம இந்த பொக்கிஷத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தின் தலைப்பானது அங்கவீனம் உள்ள ஒருவன் அப்படின்ற ஒரு தலைப்பு தான் நம்ம இன்னைக்கு இந்த பொக்கிஷத்தில் தியானிக்க இருக்கிறோம். இந்த அங்கவீனம் உள்ள ஒருவன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்மளுக்கு எந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா, இந்த அங்கவீனம் யாருக்கு நம்ம வைத்து பார்ப்போம், பொருத்தி பார்ப்போம் அப்படின்னா, ஆசிரியத்துவத்துக்கு அழைக்கப்பட்டவர்களை நாம் பார்ப்போம். அப்போ நம்ம மைண்டுக்கு ஆசிரியன் அப்படின்னோன்னு முதல்ல யாருக்கு வர்றாங்க அப்படின்னா, ஆரோன் அவர்கள் நம்முடைய ஞாபகத்துக்கு வருவாங்க. அப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் பிரதான ஆசிரியராக இருக்கிற நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போது நாம் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஆசிரியத்துவத்துக்குள்ளே வரப்போகிற நபரை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு துவத்துக்குள்ளார நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற இந்த ஒரு தருணத்தில் இந்த அங்கவீனம் உள்ள இந்த ஒரு காரியத்தை நாம் தியானிக்கிறது சரியான ஒரு பாடமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் விசுவாசிக்கிறேன். படிக்கலாம். இதற்கான ஆதார வசனம் லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆசாரியனாகிய ஆரோனின் சந்ததியாரில் அங்கவீனம் உள்ள ஒருவனும் கர்த்தரின் தகன பலியை செலுத்த சேரலாகாது. அவன் அங்கவீனம் உள்ளவன் ஆகையால் அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்த சேரலாகாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அந்த ஆசாரியனாய் இருக்கிற ஆரோனின் சந்ததியாரில் அங்கவீனம் உள்ள ஒருவன் கர்த்தருடைய எந்த ஒரு செயலையுமே அவங்க செய்யறதுக்கு அவங்க சேரலாகாது அப்படின்னு சொல்லிட்டார். அந்த அப்பத்தையும் அவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அவர் இடத்துல கொண்டு சேர்க்கக்கூடாது, அதை புசிக்கக்கூடாது. பலிகளை செய்யலாமா அப்படின்னா பலிகளையும் செலுத்தக்கூடாது. அப்போ இதை எதன் அடிப்படையில் இந்த ஒரு விஷயத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அப்போ அங்கவீனம் உள்ளவன் ஒருவன் அப்படின்னு சொல்லி யாரை அங்கே குறிச்சிருக்கிறாரு. அப்போ அந்த அங்கவீனம் அப்படிங்கிறது எதை இங்கே குறிப்பிட்டு அவர் சுட்டி காட்ட வர்றார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். நீ ஆரோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் சந்ததியாருக்குள்ளே அங்கவீனம் உள்ளவன் தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ தலைமுறை தோறும் அந்த ஒரு காரியத்தை அவங்க செயல்படுத்தக்கூடாது அப்படின்றது நம்மளுக்கு புரியுது. சரிங்களா? அந்த தேவனுடைய அப்பத்தை செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 18வது வசனம். அங்கவீனம் உள்ள ஒருவனும் அணுகலாகாது. குருடனானாலும் சப்பானியானாலும் குறுகின அல்லது நீண்ட அவயமுள்ளவன் ஆனாலும் கால் ஒடிந்தவனானாலும் கை ஒடிந்தவனானாலும் கூணனானாலும் குள்ளனானாலும் பூவிழுந்த கண்ணனானாலும் சொரியனானாலும் அசருள்ளவன் ஆனாலும் விதை நசுங்கினவனானாலும் அணுகலாகாது அப்படின்னு சொல்லிட்டார். இதுக்கு அப்புறம் தான் அந்த 21வது வசனத்தை அவர் சொல்கிறார். அப்போ இவ்வளவு காரியங்களையும் அவர் யாரிடம் இருக்கக்கூடாது, சேரக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, அந்த ஆசிரியத்துவத்துக்கு வரக்கூடிய அந்த ஆரோனுடைய சந்ததியினர். அப்போ இது எவ்வளவு முக்கியம் வாய்ந்த ஒரு விஷயமா தேவன் அந்த காலத்தில் அங்கே மோசே மூலயமா ஆரோன் இடத்துக்கு கொடுக்கறதுக்கு இதை முற்பட்டிருப்பார் அப்படின்றத தான் நம்ம யோசிக்கணும். சரிங்களா? அப்போது இதில் இவ்வளவு காரியம் அவர் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? 17வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். இதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அந்த முதலாவது சொல்லப்பட்ட குருடனானாலும் அந்த குருடன் அப்படின்ற அந்த ஒரு தன்மையில் இங்கே என்ன விளக்கம் நம்மளுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த குருடன் அப்படின்றது நாம் பெற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தை எப்படி நாம் பிரயோஜனப்படுத்தணும் அப்படிங்கிறத குறித்து தான் இந்த குருடன், அந்த குருட்டுத்தன்மையில் நாம் செயல்படலாமா கூடாதா அப்படிங்கிறத தான் இந்த ஒரு பொக்கிஷத்தில் நாம் விளக்கமாய் பார்க்க போகிறோம். நம் குருடனாய் இருந்தால் ஃபஸ்ட்டு நம்மை நாமே அங்கே செயல்படுத்த முடியுமா, சரியான வழியில் நம்ம நடத்த முடியுமா அப்படிங்கிறத நாம் நிதானிக்கணும். அப்படி அந்த ஒரு தன்மையில் நாம் இருந்தோம் அப்படின்னா நாம் எப்படி மற்றவர்களை நிதானித்து அவர்களை வழி நடத்த முடியும் அப்படிங்கிறது தான் இந்த
குருட்டுத்தன்மையில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து நாம் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இது வந்து ஒரு தன்மை தான், சரிங்களா? அதாவது குருடன் அப்படிங்கிறது ஊனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இதை ஒரு தன்மையாக நாம் கருதணும். அப்போ குருட்டுத்தன்மை அப்படின்றது நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெரிந்தோ தெரியாமலோ வளரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த குணங்களை உடையவர்களாக நாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? அப்போ நம்மை நாமே வந்து இதில் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. அப்போ சரியான வழியில் மற்றவர்களையும் நம்மையும் இதில் நடத்தி நாம் செல்லணும் அப்படின்னா நாம் எந்தவித தன்மையில் இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்குது. அப்போ ஆசிரியத்துவம் என்ற ஒரு பெயரில் நம்மளை வந்து இங்கே அழைச்சிருக்கிறார். அப்போ நாம் வந்து சத்தியத்தை பெற்றுக்கொண்டு அதன் வழி நாம் நடக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஒரு கிஃப்ட் வந்து தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ராஜாக்களும் ஆசிரியர்களுமாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றது நம்மளுக்கு புரியுது. அப்போ ஆசிரியர்களாக அழைக்கப்பட்ட நாம் எந்த விதத்தில் இந்த ஒரு செயலை வந்து நாம் செய்யணும் அப்படிங்கிறதான் நாம் பார்க்கணும். அப்போ எந்த விதத்தில் இதை நாம் செயல்படுத்தணும், இது மாம்சத்தினுடைய குறைவா ஆவியில் இருக்கக்கூடிய குறைவா அப்படிங்கிறத நாம் நிதானித்து சோதித்து பார்க்கணும். மாம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறைவை தான் வந்து நாம் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா குருடர் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் இது ஆவிக்குரிய தன்மையில் இந்த ஒரு தன்மை வளர்ந்துருச்சு, இந்த குருடு அப்படிங்கிற ஒரு தன்மை வளர்ந்தது அப்படின்னா இது மிகப்பெரிய ஆபத்தாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த சத்தியமானது எதன் மூலமாக நம்மளுக்குள்ளே வருது அப்படின்னா தேவனுடைய வார்த்தையின் மூலியமாக தான் இந்த சத்தியம் வந்து நம்மளுக்குள்ள போதிக்கப்படுது, இல்லைங்களா? அதை தெளிவான ஒரு புத்தியோடும் அறிவோடும் நாம் பெற்றுக்கொண்ட நபர்களாக நாம் இருக்கணும். எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா அதை எப்படி சொல்லியிருப்பாருன்னு பாருங்க. நாம் ஒருவருக்கு போதிக்கிறதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னா நம் குழந்தைகளாகவே குழந்தை ஆகாரம் உண்ற அந்த ஒரு தன்மையில் நாம் இருந்தோம் அப்படின்னா மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய நிலைமைக்கு வருவோமா அப்படின்னா கிடையாது. அப்போ திடமான ஆகாரத்தை நாம் எப்போ உட்கொள்கிறோமோ அப்போ தான் நாம் அந்த ஒரு ஸ்டாண்டர்டுக்கே வளர்ந்து வருவோம். அப்போ சத்தியத்தின் அடிப்படையில் இந்த சத்தியத்தை நான் பெற்றுக்கொண்டு அதை திடமான ஆகாரமாக நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஒரு ஸ்டாண்டர்டுக்கு நான் வந்தேன் அப்படின்னா தான் என்ன ஆகும் அப்படின்னா மற்றவர்களுக்கு நான் சரியான போதனையாக அங்கே கொடுக்க முடியும். இப்போ நானே வந்து குருடனாய் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் மற்றவர்களுக்கு என்னுடைய போதனை எப்படி இருக்கும் அப்படின்னா தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பான ஒரு காரியமாக இருக்கும். அப்போ நான் சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் சரியான வழி நடத்த முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை இங்கே எப்படி இருந்தது அப்படின்னா மற்றவர்களுக்கு ஒரு போதனையாக இருந்தது. அப்போ அந்த வாழ்க்கை தான் நம்மளுக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்குது. அந்த பாடத்தை பார்த்து பார்த்து தான் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய அவயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிக்கிறோம். கைகள் செய்யக்கூடிய கிரியைகள், கண்கள் பார்க்கக்கூடிய காரியங்கள், கால்கள் நடக்கக்கூடிய பாதைகள், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. இது எல்லாமே வெளியில் தெரியக்கூடிய விஷயங்கள். ஆனால் வெளியில் தெரிய முடியாத விஷயத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் ஒழிய இந்த வெளிப்புறமான அடையாளங்கள் வந்து நம்மளுக்கு தெரியாது. அது எந்த இடத்துல அந்த மாற்றம் வரும் இந்த வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது அப்படின்னா இருதயபூர்வமான ஒரு மாற்றத்தை தான் அங்கே தேவன் வந்து எதிர்பார்க்குறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இதைத்தான் அங்கே எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இங்கே எதை வந்து மையமாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நம்முடைய சுயத்தை நாம் பகுத்தறியணும். தேவன் கொடுத்த அந்த வார்த்தையின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஒரு அறிவை இங்கே பிரயோஜனப்படுத்தணும், சரிங்களா? அவர் கொடுத்த அந்த திறன் பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுக்குறார் இல்லைங்களா? அந்த பகுத்தறிவு அறியக்கூடிய அறிவை அவர் நம்மளுக்கு கொடுத்தாதான் நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா தேவனுடைய ஊழியக்காரர்களாக நாம் மாற முடியும் அப்படின்னு சொல்லி நாம் புரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த ஒரு அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல் நம்மளுக்கு தெரியக்கூடிய வசனம் வந்து ஓசியா 4 அதிகாரம்
6வது வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரம் ஆகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ என் ஜனங்கள் அறிவில்லாமையால் தான் அங்கே சங்காரம் ஆகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசிரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ அந்த ஆசிரியத்துவத்தில் இல்லாதபடிக்கு உன்னுடைய சூழ்நிலை மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி இங்கே தேவன் ஒரு வார்த்தையை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் அப்படின்னா, அங்கே அறிவு தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தையின் நிமித்தம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவானது எப்படி செயல்படணும் அப்படின்னா, அவருடைய சித்தத்துக்கு அங்கே செயல்படணும். அங்கே ஆசிரியனாக அந்த இடத்துல நாம் சரியாக நம்ம போதனையவோ இல்லை நம் வாழ்க்கையவோ அங்கே முன் வைக்கல அப்படின்னா, அந்த ஆசிரியர் துவத்திலேருந்தே நாம் நீக்கப்பட்டவர்களாக இருப்போம் அப்படின்னு தான் இங்கே ஓசியா புஸ்தகத்தில் நம்மளுக்கு அவர் அறிவுறுத்துகிறார். 2வதாக பார்த்தோம் அப்படின்னா 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாய் இரு அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ எதுலையுமே நிதானமாக இருக்கணும். சத்திய வசனத்தை சரியான விதத்தில் போதிக்கிறவர்களாக நாம் அங்கே செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ சத்திய வசனத்தை நான் போதிக்கணும் அப்படின்னா நான் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கணும் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறார். எப்படி இருக்கணும் அப்படின்னா, பலமான ஆகாரத்தை உண்ணுகிறவர்கள். அதுதான் இங்கே எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் பார்க்குறோம், பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்கிற ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இந்த பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இங்கே ஞானம் உள்ளவர்களுக்கே அப்படின்னு சொல்லிட்டார். ஞானேந்திரியங்களாய் இருக்கிறவர்கள். அப்போது இந்த பகுத்தறியத்தக்க அறிவு எப்போ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, நாம் அந்த கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருக்கணும். கண்கள் மூடப்பட்ட நிலையில் நாம் எந்த ஒரு சத்தியத்தையும் சரியான அளவில் சரியான ஒரு கோணத்தில் அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு இணையாக நம்மளால் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை சரியான விதத்தில் மற்றவர்களுக்கு நாம் செலுத்த முடியாது. மற்றவர்களுக்கு செலுத்த முடியாது அப்படிங்கிறத நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நான் சொல்லிக் கொடுக்குற அந்த போதனைகள் டைரெக்டாக இல்லை, நான் வாழக்கூடிய வாழ்க்கையின் முறையை பார்த்து அவங்க அந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நாம் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போது இங்கே சொல்லப்பட்டது பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக. அப்போ அந்த அவ்வளோ தூரத்துக்கு நாம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும், பயிற்சியினால் பகுத்தறிய நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். அப்போ இந்த விதமான பயிற்சி முறைகள் தான் நம்மளுக்கு எங்கே இருக்கணும் அப்படின்னா, சத்தியத்தை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கணும், சத்தியத்தில் நாம் பெற்றுக்கொண்டு இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். பாருங்கள், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவர்களை விட்டுவிடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். யாரை விட்டுவிட சொல்கிறார் அப்படின்னா, அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். சரிங்களா? இப்போ குருடருக்கு வழிகாட்டுறதுக்கு யார் சரியான ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் பார்வை உள்ளவர்கள் சரியான ஆள் குருடருக்கு வழிகாட்டலாம். ஆனால் குருடருக்கு குருடர் வழிகாட்டுகிற ஒரு சம்பவம் எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோமா அப்படின்னா, இந்த வேதத்தை சரியான வகையில் புரிந்து அதை சரியான வகையில் நாம் போதிக்க தவறினாலும், அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற நாம் தவறினாலும், நாம் எப்படி வேதத்தின் வழியாக நாம் பார்க்கப்படுறோம் அப்படின்னா, குருடராக நாம் காணப்படுகிறோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க, அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியில் விழுவார்கள் என்றான். அப்போ குருடனுக்கு குருடன் அங்கே வழிகாட்டுறது ஒரு சம்பவமாக இருந்தது அப்படின்னா, அவங்க 2 பேருமே என்ன ஆவாங்க?
அந்த குழியில் தான் விழுவாங்க. ஸோ தடுமாற்றம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். அது தவறான போதனைக்கு உட்படுத்தும். ஸோ இது எல்லாமே செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒன்றோட ஒன்று அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நாம் கற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழணும். அது ஒரு விதமான போதனை. அதை மற்றவர்கள் கேட்க நாம் அதை போதிக்கும் பொழுது திடமான ஆகாரத்தை கொண்டு அவங்களுக்கு போதிக்கணும். ஸோ நாம் அந்த குருடர்களாக இருந்து மற்றவர்களுக்கு போதிக்கிற ஒரு நிலைக்கு நாம் போனோம் அப்படின்னா, நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஆகாரமானது எப்படி போகும் அப்படின்னா, அவங்களையும் தவறான ஒரு வழி நடத்துதலுக்குள்ளார கொண்டு போயிடும். நாமும் குழியில் விழுவோம், அவங்களையும் என்ன செய்கிறோம், ஒரு குழிக்குள்ளார தள்ளி விடுறதுக்கு நாம் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். சரிங்களா? ஸோ இது எதன் அடிப்படையில் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வர்றார் அப்படின்னா, மனுஷனுடைய கற்பனைகளை கொண்டு அவங்க போதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அங்கே போதிக்கும் பொழுது தான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, குருடருக்கு குருடர் வழிகாட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லியிருக்கார். அப்போ இந்த ஒரு விஷயத்தை அங்கே நாம் எப்படி சீர்தூக்கி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இதில் எந்த ஒரு பாடம் நம்மளுக்கு கிடைக்குது, அதை தான் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வேதத்தை கற்றறிந்தவர்களாக, வேதத்தை சரியான வகையில் அதில் இருக்கக்கூடிய சத்தியத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இதை நாம் ஃபஸ்ட்டு நிதானிக்கணும். நாம் அந்த திடமான ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு சரியான வளர்ச்சியில் இருக்கிறவர்களாக நாம் வாழணும். அப்போ தான் நாம் மற்றவர்களை வழிநடத்துவர்களாக நாம் இருப்போம் அப்படிங்கிறது நமக்கான பாடமாக இருக்குது. அப்படி இதில் எங்கேயாவது நாம் தவறிட்டோம் அப்படின்னா, நாம் மற்றவர்களை தவறான ஒரு உபதேசத்துக்குள்ளாகவும் தவறான வழி நடத்துகிறவர்களாகவும் நாம் எப்படி இருப்போம் அப்படின்னா மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ அங்கே நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரிகளை எப்படி நாம் சரியான பாதையில் வழி நடத்துவோம் அப்படின்னா, நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை அவங்க பார்ப்பாங்க. நாம் வாயிலிருந்து புறப்படக்கூடிய அந்த வார்த்தைகளை அவங்க கவனிக்க ஆரம்பிப்பாங்க. நம்முடைய வாழ்க்கை, அதுக்கப்புறம் நம்முடைய வார்த்தைகள், இதுக்கு எல்லாமே தாண்டி தான் என்ன வரும் அப்படின்னா, நான் செய்யக்கூடிய அந்த செயல்கள். அவங்களுக்கு முன்னாடி நான் சரியான வகையில் செய்கிறேனா, இல்லை செய்யக்கூடிய செயல்கள் அவங்கள தவறான வழி நடத்துதா, இது எல்லாமே நம்மை நாமே சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு செயலாக இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது மொத்தமும் எதை உருவகப்படுத்தி காட்டுது அப்படின்னா, ஒரு ஆசிரியன் துவத்தில் இருந்து தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் நான் செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் நாம் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ இன்றைக்கான பொக்கிஷத்தில் நம்ம பார்த்தது அந்த அங்கவீனம் உள்ள ஒருவன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது யாரை இங்கே அடையாளப்படுத்துது அப்படின்னா, ஆரோன் மற்றும் அவருடைய குடும்பத்தார், அந்த வம்சத்தில் வரக்கூடிய நபர்கள் யார் தேவனுடைய ஊழியத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடாது. அப்படி அவங்க இருந்துட்டாங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள், பலிகள், போதனைகள், அந்த தேவனுடைய அப்பத்தை புசிக்கக்கூடியவர்கள், அந்த ஒரு தன்மையில் இருக்கக்கூடியவங்க, இந்த ஒரு சூழ்நிலை அவர்களை விட்டு நீங்கிவிடும். அவர்கள் எல்லோரும் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த ஒரு தன்மையை இழந்தவர்களாக இருப்பாங்க. அந்த ஒரு ஆசீர்வாதம், அந்த ஒரு பிளெஸ்ஸிங் அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா, இந்த தேவனுடைய வார்த்தையான இந்த ஒரு அப்பம் நாம் புசிக்கலாமா? நாம் அந்த குருட்டுத்தன்மையுள்ள ஒரு குணம் உள்ளவர்களாக நாம் இருக்கும் பொழுது, நாம் அழைக்கப்பட்ட ஒரு நிலைமை எதற்காக அப்படின்னா, ஆசிரியனாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம ஆசிரியனாக அழைக்கப்பட்ட ஒருவர் என்ன செய்யலாம் அப்படின்னா, சரியான விதத்தில் தேவனுடைய வார்த்தைகளை நாம் அப்பங்களாக நாம் புசிக்கணும். அப்போ தேவனுடைய வார்த்தையை நிதானமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அப்படி எடுத்துக்கொள்ளுகிற அந்த ஒரு வார்த்தை மற்றவர்களுக்கு எப்படி பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் அப்படின்னா, நம்முடைய போதனைகள் மூலமாக. அந்த போதனைகளை தான் நாம் எப்படி பார்த்தோம் அப்படின்னா, நாம் புரிந்து அதற்கப்புறம் நான் வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை, என்னுடைய செயல்முறைகள், இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, என் வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள், இது எல்லாமே தான் போதனைகளாக
மற்றவர்களுக்கு இது இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து அங்கே குருடன் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக இன்றைக்கான பொக்கிஷத்தில் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த ஒரு வாய்ப்பையும் தந்த பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். ஸோ மேலும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கீழ்கண்ட இந்த ஒரு நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம், கமெண்ட்ஸையும் பதிவு செய்யலாம். ஆமென்.